வசிஷ்ட கணபதி ஆன்மீக நிலையம். இன்னைக்கு என்ன ஒரு மூலிகை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்குல, கொத்தன் கொதம்பை என்று சொல்லுகிற அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலிகை எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பாருங்க. இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்த தண்டு அமைப்பு, இந்த இலைகள், இந்த பூக்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்த தண்டு அமைப்பு பாருங்க. இந்த தண்டு அமைப்பு வந்து சிவப்பு கலர்ல, சிவப்பு நிறத்துல இருக்கிறது. இந்த பூக்கள் பாருங்க, சூரியகாந்தி பூ போல இருக்குது. சூரியனை நோக்கி, வானத்தை நோக்கி போல இருக்கிறது இந்த பூக்கள். இந்த இலைகள் பாருங்க, சின்ன சின்னதா இருக்கு. இந்த பூவுக்கும், இந்த தாவரத்துக்கும், இந்த சூரியனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு இருக்குங்க. அதாவது இழுக்கிற ஒரு சக்தி இருக்கு. எப்பேர்ப்பட்ட ஈர்க்க சக்தி வந்து இந்த கொத்தன் கொதம்பை மூலிகைக்கு வந்து இருக்கு. இந்த மூலிகை எதுக்கெல்லாம் பயனாகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்குல, வஷ்யம், அதாவது எப்பேர்ப்பட்ட தெய்வத்தையும் வஷ்யம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இந்த மூலிகை வந்து அஞ்சனத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அஞ்சனமைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கூட்டு மூலிகை தான். இது வந்து கொத்தன் கொதம்பை ஒரு கூட்டு மூலிகை. கூட்டு மூலிகை வந்து அஞ்சனமையும் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதை வச்சு தெய்வத்தையும் வஷ்யம் பண்ணலாம். தெய்வத்தை வஷ்யம் பண்ணலாம். அதுக்கப்புறம் தெய்வத்தை வஷ்யம் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த குறியே வரல, இந்த குறி நம்ப இந்த சில பேரெல்லாம் கோவில் வச்சுருப்பீங்க, இல்லை குறி சொல்லுவீங்க, இல்லை வாக்கு சொல்லுவீங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த மூலிகை வச்சுக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாக எப்பேர்ப்பட்ட குறியுமே நமக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மூலிகை வந்து அனுபவ முறை. கண்டிப்பாக எல்லாரும் எடுத்து பயன்படுத்துங்க. இது வந்து உங்கள் குலதெய்வத்தை ஆகட்டும், இல்லை இஷ்ட தெய்வங்களமாகட்டும், எப்பேர்ப்பட்ட தெய்வங்களையுமே வசியம் பண்ணக்கூடிய இந்த ஒரு மூலிகை. இந்த மூலிகை கூட இன்னும் 2, 3 மூலிகைலாம் போட்டு வசியத்துக்கு உண்டான மூலிகைலாம் போட்டிங்கன்னா, எப்பேர்ப்பட்ட தெய்வத்தையுமே வந்து இழுக்கிற சக்தி உண்டு. அந்த மூலிகை கூட்டு மூலிகை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்குல, இந்த கொத்தன் குதும்பையும், மருள் ஊமத்தை அப்படின்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. அந்த மூலிகை, இந்த மூலிகை 2மே சேர்ந்து பயன்படுத்தினீங்கன்னா, எப்பேர்ப்பட்ட தெய்வத்தையுமே வந்து நம்ம வந்து ஆக்கர்ஷணம் பண்ணலாம். எப்பேர்ப்பட்ட தெய்வத்தையும் இழக்கக்கூடிய சக்தி உண்டு. இந்த மூலிகை வந்து யார் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்களோ, அவங்க கண்டிப்பாக வெளியில் வந்து சாமி போனால் கூட இது இழுக்கிற சக்தி உண்டு. அதாவது பண்டைய காலத்தில் வந்து சூரிய பகவானுக்கும் இந்த கொத்தன் கொதம்பைக்கும் உள்ள ஒரு தொடர்பு இருக்குது. அதனால் வந்து இந்த தொடர்பு வந்து ஈர்க்க சக்தி. அதனால் இது ஒரு ஈர்ப்பு சக்தி, வசியம் மூலிகை கூட சொல்லலாம். இந்த கொத்தன் கொதம்பை வச்சு சில வசியமெல்லாம் பண்ணலாம். அந்த விஷயம் வந்து நம்ம சொன்னோம்னா தவறான முறையில் பயன்படுத்திடுவாங்க. கண்டிப்பாக ஒரு நல்லதுக்கு வந்து கேளுங்க. கண்டிப்பாக எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ஆணாகட்டும், ஒரு பெண்ணாகட்டும், இது கணவன் மனைவிக்கும் பயன்படுத்தலாம். அது இல்லாமல் அஞ்சனமைக்கும் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டு மூலிகை தான். இது தனித்து வேலை செய்யாது. தனித்து வேலை செய்ய இன்னொன்று இருக்குது. அதனால் இது ஒரு கூட்டி மூலிகை. இந்த கூட்டி மூலிகை வைத்து பயன்படுத்துங்க. அனைவரும் எடுத்து பயன்படுத்துங்க.